ஒரு கிராம பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஏ 18 வயது, பி 21 வயது, சி 25 வயது, டி 30 வயது. சரியான பதில் பி 21 வயது. 4. இந்திய அரசியலமைப்பின் 73வது திருத்தச் சட்டத்தின்படி உள்ளாட்சித் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது ஆகஸ்ட் 21 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சட்டமன்றம் அல்லது மக்களவைத் தேர்தலுக்கு தேவையான வயதை விட குறைவானது. மதச்சார்பின்மை மற்ற மதங்கள் தொடர்பாக மக்களை என்ன செய்யத் தூண்டுகிறது? ஏ. அவற்றை அவமதிக்க, பி. அவற்றை சகித்துக் கொள்ள, சி. அவற்றை மதிக்க, டி. அவற்றை புறக்கணிக்க. சரியான பதில் சி. அவற்றை மதிக்க. சரியான விடை சி. சோகஸ்மெலி மதச்சார்பின்மை என்பது அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதோடு குடிமக்கள் மற்ற மத நம்பிக்கைகளை மதிக்கவும் தூண்டுகிறது. இது பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் அமைதியான வாழ்விற்கு வழிவகுக்கிறது. சாலை விபத்துகளுக்கு ஒரு காரணமாக எது அடையாளம் காணப்பட்டுள்ளது? ஏ. வாகன பராமரிப்பு, வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், பி. பொது போக்குவரத்து, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், சி. அதிவேகம், ஓவர் ஸ்பீடிங், டி. சாலை கட்டுமானம், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியான பதில் சி. அதிவேகம், ஓவர் ஸ்பீடிங். சரியான விடை சி. சோகஸ்மெலி அதிவேகம் என்பது சாலை விபத்துகளுக்கு மிக முக்கியமான மற்றும் முதன்மையான காரணமாக கருதப்படுகிறது. வேகம் அதிகரிக்கும் போது வாகனத்தை கட்டுப்படுத்துவது கடினமாகிறது. இது விபத்தின் தீவிரத்தை அதிகரிக்கிறது. அரசாங்கத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த மக்களுக்கு அனுமதிக்கும் மிக முக்கியமான உரிமையாக கருதப்படுவது எது? ஏ. கல்வி உரிமை, பி. ஆயுதம் ஏந்தும் உரிமை, சி. அமைதியாக கூடும் உரிமை, டி. அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமை. சரியான பதில் டி. அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமை. மக்களாட்சியில் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிப்பது மக்களின் கருத்து சுதந்திரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது அரசாங்கத்தை பொறுப்புணர்வுடன் செயல்பட வைக்கவும் குறைகளைச் சுட்டிக்காட்டவும் உதவுகிறது. ஏ. கல்வி உரிமை என்பது கற்கும் வாய்ப்புகளைப் பற்றியது. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட எத்தனை மாநிலங்களில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும்? ஏ. குறைந்தது 5 மாநிலங்கள், பி. குறைந்தது 3 மாநிலங்கள், சி. குறைந்தது 2 மாநிலங்கள், டி. குறைந்தது 4 மாநிலங்கள். சரியான பதில் டி. குறைந்தது 4 மாநிலங்கள். சரியான விடை டி. சோகஸ்மெலி தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு கட்சி 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டால் அது தேசிய கட்சியாக கருதப்படும். இது அக்கட்சிக்கு நாடு தழுவிய அளவில் ஒரு நிலையான சின்னத்தை பெற உதவுகிறது. சட்டமன்ற மேலவையின் தேர்தல் செயல்முறையின் தன்மை என்ன? ஏ. முதலமைச்சரால் பரிந்துரைக்கப்பட்டது, பி. ஆளுநரால் நியமிக்கப்பட்டது, சி. மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது, டி. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. சரியான பதில் சி. மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1. சட்டமன்ற மேலவை விதான் பரிஷத் என்பது ஒரு நிரந்தர அமைப்பாகும். இதன் உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு வாக்காளர் குழுக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சட்டப்படி அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவதை உள்ளடக்கிய சமத்துவத்தின் முக்கிய அம்சம் எது? ஏ. சமூக சமத்துவம், பி. பொருளாதார சமத்துவம், சி. சட்டத்தின் முன் சமத்துவம், டி. கலாச்சார சமத்துவம். சரியான பதில் சி. சட்டத்தின் முன் சமத்துவம். 6. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 இன் படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின் மேலான பாதுகாப்பு உண்டு. இது சாதி, மதம், இனம் கடந்து நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. சாலையில் உள்ள வளைவுகளை அணுகும்போது என்ன செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது? ஏ. வேகத்தை அதிகரித்தல், பி. கண்களை மூடிக்கொள்ளுதல், சி. எச்சரிக்கையாகி வேகத்தை குறைத்தல், டி. திடீரென தடை போடுதல், பிரேக் பிடித்தல். சரியான பதில் சி. எச்சரிக்கையாகி வேகத்தை குறைத்தல். சாலையில் வளைவுகளை அணுகும்போது வேகத்தை குறைப்பது வாகனத்தின் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தவும் எதிரே வரும் வாகனங்களை கவனிக்கவும் அவசியமாகும். இது மையவிலக்கு விசையினால் வாகனம் சாலையை விட்டு வெளியேறுவதை தடுக்கிறது.
அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது உருவாக்குவது. ஏ. சட்ட சமத்துவம். பி. அரசியல் சமத்துவம். சி. சமூக சமத்துவம். டி. பொருளாதார சமத்துவம். சரியான பதில் பி. அரசியல் சமத்துவம். 3. அனைவருக்கும் வாக்குரிமை யுனிவர்சல் அடால்ட் பிரான்சைஸ் என்பது சாதி, மதம், பாலினம் பாராமல் அனைத்து குடிமகன்களுக்கும் சமமான வாக்குரிமையை வழங்கி அரசியல் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. இது ஒரு நபர், ஒரு வாக்கு, ஒரு மதிப்பு என்ற தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. அசல் சட்டம் இந்து கூட்டு குடும்பங்களில் பெண்களின் சொத்துரிமையை உறுதி செய்யாததால் என்ன எதிர்மறையான சமூக பழக்கம் மோசமடைந்தது? ஏ. குழந்தை தொழிலாளர். பி. பெண் சிசுக்கொலை. சி. வரதட்சணை. டி. தீண்டாமை. சரியான பதில் சி. வரதட்சணை. சரியான விடை சி. சோகஸ்மேலி 1956 ஆண்டின் அசல் இந்து வாரிசுரிமைச் சட்டத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கப்படாதது வரதட்சணை கொடுமை அதிகரிக்க ஒரு காரணமாக அமைந்தது. பின்வருவனவற்றில் இந்தியாவில் மக்களாட்சியின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று எது? ஏ. முதலாளித்துவ கேபிட்டலிஸ்ட். பி. நிலப்பிரபுத்துவ ஃபியூடல். சி. பொதுவுடைமை கம்யூனிஸ்ட். டி. மதச்சார்பற்ற செக்யுலர். சரியான பதில் டி. மதச்சார்பற்ற செக்யுலர். 1. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அனைத்து மதங்களையும் அரசு சமமாக நடத்துவதை உறுதி செய்கிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு குழந்தை தொழிலாளர்களை தடை செய்கிறது? ஏ. பிரிவு 45. பி. பிரிவு 39 எஃப். சி. பிரிவு 15. டி. பிரிவு 24. சரியான பதில் டி. பிரிவு 24. பிரிவு 24 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் அல்லது அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை இப்பிரிவு தடை செய்கிறது. இது சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் கீழ் ஒரு முக்கிய அடிப்படை உரிமையாகும். இந்திய இராணுவத்தில் ஒரு ஜெனரல் அதிகாரிக்கு குறிப்பிடப்பட்டுள்ள மிக உயர்ந்த தரம் என்ன? ஏ. ஃபீல்டு மார்ஷல் ஃபீல்ட் மார்ஷல். பி. பிரிகேடியர் பிரிகேடியர். சி. மேஜர் ஜெனரல் மேஜர் ஜெனரல். டி. கர்னல் கர்னல். சரியான பதில் ஏ. ஃபீல்டு மார்ஷல் ஃபீல்ட் மார்ஷல். ஃபீல்டு மார்ஷல் என்பது இந்திய இராணுவத்தின் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மிக உயர்ந்த கௌரவ பதவியாகும். சா. மானெக்ஷா மற்றும் கேயுஎம் கரியப்பா ஆகியோர் மட்டுமே இதுவரை இந்த பதவியை பெற்றுள்ளனர். எந்த குழு உறுப்பினர்களில் 12இல் ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறது? ஏ. உள்ளாட்சி அமைப்புகள். பி. அரசியல் கட்சி வேட்பாளர்கள். சி. சட்டமன்ற உறுப்பினர்கள். டி. தொகுதியின் பட்டதாரிகள். சரியான பதில் டி. தொகுதியின் பட்டதாரிகள். சரியான விடை டி. சோகஸ்மேலி சட்ட மேலவை உறுப்பினர்களில் ஒன்று இன் கீழ் 12 பகுதியை பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கின்றனர். இவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பே பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இது மேலவையில் படித்தவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கிறது. முடியாட்சி மொனார்கி என்பதன் பொருள் என்ன? ஏ. ஒரு தனி நபரால் ஆளப்படும் அரசாங்கம். பி. சிறப்புரிமைகள் இல்லாமை. சி. சிறப்பு சலுகைகள். டி. சட்டத்தின் அடிப்படையிலான ஆட்சி. சரியான பதில் ஏ. ஒரு தனி நபரால் ஆளப்படும் அரசாங்கம். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி முடியாட்சி என்பது ஒரு தனி நபரால் அரசர் அல்லது அரசி ஆளப்படும் அரசாங்க முறையாகும். இதில் அதிகாரம் பொதுவாக வாரிசு அடிப்படையில் ஒரு குடும்பத்திடமே இருக்கும். தவறான விடைகள் பி. சிறப்புரிமைகள் இல்லாமை என்பது சமூக சமத்துவத்தை குறிக்கிறது. முதலமைச்சரின் தலைமையில் பல்வேறு துறைகளுக்கான அமைச்சர்கள் குழு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. மத்திய அரசு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். பி. மாவட்ட மன்றம் தி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். சி. மாநில அரசு தி ஸ்டேட் கவர்மெண்ட். டி. சட்டமன்ற மேலவை தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரியான பதில் சி. மாநில அரசு தி ஸ்டேட் கவர்மெண்ட். சரியான விடை சி. சோகஸ்மேலி முதலமைச்சர் மற்றும் அவரது அமைச்சர்கள் குழுவை உள்ளடக்கிய அமைப்பு மாநில அரசு என்று அழைக்கப்படுகிறது. இது மாநிலத்தின் நிர்வாக பொறுப்புகளை ஏற்று நடத்துகிறது. பூட்டானிய மக்மஹோன் கோடு எப்போது தீர்மானிக்கப்பட்டது? ஏ. 1904. பி.
1924, சி 1914, டி 1934. சரியான பதில் சி 1914. சரியான விடை சி. சோகஸ்மெலி 1914ஆம் ஆண்டு நடைபெற்ற சிம்லா மாநாட்டின் போது சர் ஹென்றி மக்மஹோன் என்பவரால் மக்மஹோன் கோடு தீர்மானிக்கப்பட்டது. இது பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் திபெத் இடையேயான எல்லையை வரையறுத்தது. ஒரு பாரம்பரிய அர்த்தத்தில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் இங்கே சந்திக்கிறார்கள். ஏ. ஆன்லைனில் மட்டும். பி. ஒரு சந்தையில். சி. அவர்களின் வீடுகளில். டி. வங்கிகளில். சரியான பதில் பி. ஒரு சந்தையில். பாரம்பரியமாக சந்தை என்பது வணிகம் நடைபெறுவதற்காக மக்கள் ஒன்று கூடும் ஒரு பொதுவான இடத்தை குறிக்கிறது. இங்கு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு நேரடி பேச்சுவார்த்தை மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?